ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், 8th CBSE Maths exercise 3.3 first sum. So given a parallelogram ABCD, complete each statement along with the definition or property used அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த parallelogram கொடுத்துருக்காங்க. அதாவது ABCD அப்படிங்கிற parallelogram, அப்புறம் ரெண்டு diagonals வந்து இன்டர்செக்ட் பண்ணுது, ஓகேவா, ஓங்கிற பாயிண்டில். ஸோ இதிலேருந்து இந்த கீழே கொடுத்துருக்கிறத வந்து ஃபினிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏடி ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு. இப்போது நல்லா கவனிங்க, ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு சொல்லலாமா. ஏன் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் parallelogram ஆர் ஈக்குவல். சரிங்களா, அது ஆப்போசிட் சைட் ஆஃப் parallelogram ஆர் ஈக்குவல். அதனால தான் நம்ம வந்து ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி அப்படிங்கிறத எடுக்கிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் டிசிபி. எப்பயுமே நடுவில் இருக்க பாயிண்ட் தானே கன்சிடர் பண்ணும். ஸோ டிசிபி இஸ் ஈக்குவல் டு, அப்போ டிசிபினா எது, டிசிடி இல்லைங்களா, இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, எப்படி ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலோ நமக்கு இன்னொன்று ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லலாம், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் parallelogram ஆர் ஈக்குவல். இப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னது, ஏ. அப்போ எப்படி எழுதலாம், அதாவது பிஏடின்னு எழுதலாம், இல்லை டிஏபின்னு எழுதலாம். ஸோ நான் டிஏபி அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா, ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இதை எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஓசி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஓசி அப்படின்னா இந்த இது, ஓகேவா. ஸோ இதோட பாதி எது, ஏ. அப்போ ஓஏ. ஏன் அப்படின்னா டயகனல்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர். ஆக்சுவலாக இப்போ இது பார்த்தானா ஒரே டயகனல் தான், ஆனால் இது ஒன்று இன்டர்செக்ட் ஆகிருக்கனால இது என்ன பாதியாக இருக்குது. அதனால தான் நான் வந்து ஓசி இஸ் ஈக்குவல் டு ஓஏ அப்படின்னு சொல்கிறேன். இது முழுசும் ஒன்று தான். சரிங்களா, அப்போ இதுக்கு 8ன்னு வேல்யூ இருந்தால் ஓஏ எனக்கு 4, ஓசி எனக்கு 4. சரியா, நெக்ஸ்ட்டு ஸோ எம் ஆஃப் ஆங்கிள் டிஏபி. ஸோ இது எப்படி ரீட் பண்ணுறதுன்னு எனக்கும் ஐடியா இல்லை. ப்ளஸ் எம் ஆஃப் ஆங்கிள் சிடிஏ ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஏ இங்கே இருக்குது, ஆங்கிள் டி இங்கே இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் டியும் என்னது, அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். எப்பயுமே அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் parallelogram சப்ளிமெண்ட்ரி. என்னது, சப்ளிமெண்ட்ரி. அப்போ எனக்கு என்ன வரணும், கூட்டினா 180 வரணும். சரியா, அப்போது இதோட சம் என்ன வரும், 180. இதுதான் எங்கள் ஃபைனல் ஆன்சர். ஆமாம்.